ஒளி விலகல், ரிஃப்ராக்ஷன். ஒளி விலகல்னா என்ன, அதுக்கு என்ன விதிகள் இருக்குது, ஒளி விலகலுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஒளிக்கதிர் ஒன்று ஓர் ஒளிபுகும் ஊடகத்தில் இருந்து மற்றோர் ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகி செல்லுகிறது. ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல் ஒளி விலகல் எனப்படுகிறது. இப்போது இதுதான் வந்து ஒளி விலகலுக்கான டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷனை நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது சைடில் இருக்கிற உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பிக்சரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து இன்சிடென்ட் ரேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஒளி வர்ற ஒளி, இன்சிடெண்ட் ஆகிற ஒளி, அது வந்து படுது. அந்த ஒளி வந்து படும்போது, அந்த ஊடகத்தில் படும்போது, இப்போது கண்ணாடி இருக்குது இல்லைனா தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் வந்து அந்த லைன் படும்போது, அந்த லைன் தண்ணியில் ஒரு பாயிண்டில் பட்டதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது, தண்ணிக்குள்ளே போகும்போது மறுபடியும் அது வந்து ரெட் லைன் வந்து கொஞ்சம் விலகி போகுது. ஆமாவா? இப்போது நடுவில் டாட்டடாக கொடுத்துருக்கிறத நார்மல் லைன் சொல்வோம். அந்த நார்மல் லைன் வந்து எப்பவுமே 90 டிகிரியில் இருக்கும். அந்த நார்மல் லைனை ஒட்டுன மாதிரி கொஞ்சம் விலகி போகுது, அதோட பாதையிலிருந்து என்ன பண்ணுது, கொஞ்சம் விலகி போகுது உள்பக்கமாக. அந்த ரெட் லைன் மேலே இருக்கிறது இன்சிடென்ட் ரே, உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிறது ரிஃப்ராக்ஷன் ரே. அதாவது இது வந்து படுகதிர், இது வந்து விலகுகதிர் அப்படின்னு தமிழில் சொல்வோம். ஸோ இந்த மாதிரி ஒளி வந்து ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட் ரேவாக இருக்கிறது வந்து காற்று ஊடகம். கீழே இருக்கிற இந்த விலகு கதிருங்கிறது வந்து என்ன, தண்ணீர்ன்ற ஒரு ஊடகம், நீர். அப்போது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்குள்ளே போகும்போது அதோட பாதையிலிருந்து விலக்கம் அடைகிறது, விலகி போகிறத தான் வந்து ஒளி விலகல் அப்படின்னு சொல்கிறோம். ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒளி விலகல் ஏற்படுகிறது. இப்போ என்னன்னா, லைட்டு ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ஊடகத்தை பொறுத்தும் அதோட திசைவேகம் மாறும். திசைவேகம் மாறுறதுக்கான காரணம் என்ன, வெவ்வேறு ஊடகத்தோட அடர்த்தி வேற வேற. இப்போ காற்றுன்னா காற்றோட அடர்த்தி வேற, தண்ணினா தண்ணியோட அடர்த்தி வேற, கண்ணாடினா கண்ணாடியோட அடர்த்தி வேற. ஸோ ஒரு விதமான அடர்த்தி இருக்கிற ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு அடர்த்தி இருக்கிற ஒரு ஊடகத்துக்குள்ளே போகும்போது அதோட திசைவேகம் மாறுது. அதோட திசைவேகம் மாறுறதுனால அதோட பாதையில் மாற்றம் நடக்குது, விலக்கம் நடக்குது. நெக்ஸ்ட்டு, ஒளியின் திசைவேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும். இதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னா, இப்போது அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே அதால் என்ன பண்ண முடியாது, வேகமாக போக முடியாது, மெதுவாக தான் போக முடியும். அதனால் திசைவேகம் கம்மியாக இருக்கும். இதுவே அடர்த்தி கம்மியாக தான் இருக்குது, அடர்த்தி ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னும் போது, அடர்த்தி கம்மியாக இருக்குன்னா என்ன அர்த்தம், அங்கே செல்ஸ் எல்லாம் தூரமாக இருக்குது, அடர்த்தி கம்மியாக இருக்குது. அப்போது அங்கே என்ன பண்ண முடியும், அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக போக முடியும் லைட்டால். அதனால் அங்கே திசைவேகம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். என்னென்னா, அடர்த்தி அதிகம்னா திசைவேகம் குறைவு, அடர்த்தி குறைவுனா திசைவேகம் அதிகம். இதுதான் லைட்டோட திசைவேகத்துக்கான காரணம். நெக்ஸ்ட்டு, ஒளி விலகலானது இரு ஒளி விலகல் விதிகளுக்கு உட்பட்டு அமைகிறது. இந்த ஒளி விலகல் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு 2 விதி இருக்குது. அந்த 2 விதியும் என்னென்னா, இப்போ நீங்கள் ரிஃப்ளெக்ஷன், ஒளி எதிரொலிப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 2 விதி இருக்கும். அந்த மாதிரி தான் ஒளி விலகலுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் 2 விதி இருக்குது. அந்த 2 விதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒளி விலகலின் முதல் விதி, ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 2 விதிகளில் முதல் விதி தான் வந்து ரொம்ப ஈஸி. ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகதிர், விலகுகதிர் படுபுள்ளியில் விலக்கம் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. என்னன்னா, இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சரில் மேலேருந்து வர இன்சிடென்ட் ரேங்கிறது படுகதிர், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்றது வந்து விலகுகதிர், தண்ணிக்குள்ளே கீழே இருக்கிறது. இந்த படுகதிர் விலகுகதிர் இது 2ம் ஒன்றா இருக்கிற அந்த புள்ளி, அது படுப்புள்ளியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு. இந்த நார்மல் லைன்னு சொன்ன இல்லைங்களா, டாட்டடாக வரைஞ்சிருக்கிற இந்த நார்மல் லைன், இந்த மூணுமே ஒரே தளத்தில் அமையும், ஒரே ஸ்பேஸில் தான் இருக்கும், ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இது 3மே நடக்கும். இன்சிடென்ட் ரேவாக இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்டட் ரேவாக இருந்தாலும் சரி, இந்த நார்மல் லைன் இந்த 3ம் ஒரே தளத்தில் தான் இருக்கும், ஒரே ஸ்பேஸ் அந்த பவுண்ட்ரியில் தான் இருக்கும். வேறு இடத்துல இருந்துச்சுனாலே அது ஒளிவிலகல் கிடையாது. இந்த 3ம் ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் மீட் ஆகிக்கிட்டு ஒரு தளத்தில் இருக்கிறது தான் வந்து இந்த ஒளி விலகலோட முதல் விதி. இரண்டாம் விதி,
இந்த ஒளி விலகலோட இரண்டாம் விதியை ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்டாலுமே இந்த இரண்டாம் விதியை தான் நீங்கள் எழுதணும். ஓகே, விதி என்னன்னு பார்க்கலாம். ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். இப்போ என்னன்னா இந்த டயக்ராம் பாருங்களேன். ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு செல்லுது. இப்போ ஏர்லேருந்து ப்ளூ கலரில் இருக்கிற தண்ணிக்கு போகுது. அப்படி போகும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும், அந்த சைன் வேல்யூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னு மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து படுகோணம். அதை என்னன்னு சொல்கிறோம், ஐன்னு, ஆங்கிள் ஐ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இதுவே அதோட சைன் மதிப்புனா என்ன அர்த்தம், சைன் ஐ அப்படின்னு அர்த்தம். கீழே இருக்கிற ஆங்கிள் என்னது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அது வந்து விலகு கோணம். அதாவது படும்போது நார்மல்லேருந்து எந்த கோணத்தில் இருக்குது, விலகி போகும்போது நார்மல் லைன்லேருந்து என்ன அளவு எந்த கோணத்தில் இருக்குன்றது தான் இந்த படுகோணமும் விலகு கோணமும். இந்த படுகோணத்தோட சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தோட சைன் மதிப்புக்கும் இடையில இருக்கிற தகவு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். அதாவது இந்த ஒளிவிலகல் நடக்குது இல்லையா, அந்த ஒளிவிலகலுக்குன்னு ஒரு எண் மதிப்பு இருக்குல்ல, இவ்வளோ எண் மதிப்பில் ஒளிவிலகல் ஆச்சுன்னு, அந்த எண் மதிப்புகளோட தகவல்களுக்கு சமம்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஸ்னெல் விதி அப்படின்னும் சொல்லுவாங்க. இவ்விதி ஸ்னெல் விதி என்றும் அழைக்கப்படுகிறது. ஸ்னெல்ஸ் லா அப்படின்னா என்னன்னு கேட்டாலும் இந்த டெஃபினிஷன்ஸை தான் நாம் எழுதணும். அதாவது ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது இரு ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமமாக இருக்கும். இதுதான் எழுதணும். இது ரொம்ப சிம்பிளாக ஃபார்முலாவாக சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்னா sin i டிவைடட் பை sin r இஸ் ஈக்குவல் டு μ2 μ1 μ2 டிவைடட் பை μ1 அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த சிம்பிளோட பேர் என்னென்னா மியூ அப்படின்னு நாம் சொல்வோம். இதுதான் வந்து இந்த ஸ்னெல் விதிக்கான ஃபார்முலா. ஓகே, ஒளிவிலகல் எண்ணானது இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, ஒளிவிலகல் எண்ணுடைய தகவுக்கு சமம்னு சொன்னோம். அப்போது அந்த ஒளிவிலகல் எண்ணுன்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நாம் அதை பார்க்கலாம் பாருங்கள். ஒளிவிலகல் எண்ணானது ஓர் ஊடகத்தில் ஒளிக்கதிரின் திசைவேகம் எவ்வாறு இருக்கும் என்பதை தெரிவிக்கின்றது. என்னன்னா இந்த ஒளிவிலகல் எண் எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன சொல்ல வருதுன்னா இந்த ஊடகத்தில் இந்த ஒளியோட திசைவேகம் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் ஒளிவிலகல் எண். ஓகேங்களா. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் அதாவது காற்று இல்லைன்னா வெற்றிடத்தில் ஒளியோட திசைவேகத்தை என்னென்னு நோட் பண்ணுறாங்க, வெலாசிட்டியை என்னென்னு சொல்கிறாங்கன்னா சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் வி. அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸாக இருந்தாலோ இல்லைனா காற்று இருக்கிற நம்ம ஏர் சரௌண்டிங்காக இருந்தால் அதில் ஒரு லைட்டோட திசைவேகத்தை சீன்ற லெட்டரில் மார்க் பண்ணுறோம். அதுவே இன்னொரு ஊடகம் தண்ணி, கண்ணாடி, இந்த மாதிரியான வேறு ஊடகத்தில் ஒளியோட திசைவேகத்தை நம்ம என்னென்னு மார்க் பண்ணுறோன்னா வி அப்படின்ற லெட்டர், வெலாசிட்டி வி அப்படின்ற லெட்டரால் மார்க் பண்ணுறோம். இப்போது இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற தகவு தான் ஒளிவிலகல் எண் அப்படின்னு சொல்கிறோம், மியூ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மியூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், காற்றில் ஒளியோட திசைவேகம் என்ன, ஊடகத்தில் ஒளியோட திசைவேகம் என்ன. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த டயக்ராமோட மியூ வேல்யூ நமக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயக்ராமில் மேலே காற்று இருக்குது, காற்றுல ஒளியோட திசைவேகம் என்ன. அடுத்தது கீழே என்ன இருக்குது, தண்ணி இருக்குது, தண்ணியில் ஒளியோட திசைவேகம் என்ன. இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், மியூவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மியூ இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை வி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த ஒளிவிலகல் எண் வந்து உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, ஆனால் இது வந்து நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது படிப்பீங்க. என்னென்னா ஒவ்வொரு பொருட்களுக்குமே வந்து அதோட ஒளிவிலகல் எண் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். தண்ணியில் இவ்வளோதான் ஒளிவிலகல் எண் இருக்கும், காற்றில் இவ்வளோ தான் இருக்கும், அப்புறம் கண்ணாடினா இவ்வளோ தான் ஒளிவிலகல் எண் இருக்கும், இது ஆயில்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருள்கள்லேயும் ஒளிவிலகல் எண் எவ்வளோன்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒளியின் திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும். இதில் என்னென்னா ஒளியோட திசைவேகம் எப்படி இருக்கும் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து அப்படின்னா, இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க பிக்சர் தண்ணி வந்து காற்றை விட அடர்த்தி அதிகம். அதனால் இங்கே என்ன ஆயிருக்கு, இந்த சிகப்பு லைன் வந்து
போயிட்டு இருந்த லைன் வந்து இந்த நார்மல் லைனை ஒட்டி குறைஞ்சிருக்கு, ஆமாவா? அதோட பாதையிலிருந்து கம்மியாகி விலகி இருக்கு. ஸோ இங்கே என்னன்னா ஒளிவிலகல் எண் வந்து கம்மியானதுனால இங்கே வந்து இதோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ திசைவேகமானது ஒளிவிலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும், இங்கே ஒளிவிலகல் எண் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதோட திசைவேகம் கம்மியாகவும், ஒளிவிலகல் எண் குறைவாக உள்ள ஊடகத்தில் திசைவேகம் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஓர் ஒளிக்கதிரானது அடர்வு மிகு ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். செகண்ட் பாயிண்ட், ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும்போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும். இந்த 2 பாயிண்ட்டையும் ஈஸியாக ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பிக்சரில் மேலே இருக்கிறது காற்று, கீழே இருக்கிறது தண்ணி, சென்டரில் டாட்டாக இருக்கிறது நார்மல் லைன், அதுதான் செங்குத்து கோடுன்னு சொல்கிறோம். இப்போது இந்த சிவப்பு கலரில் வர்ற இந்த படுகதிர் வந்து இங்கே அடர்த்தி கம்மியாக இருக்கிற காற்றுலேருந்து அடர்த்தி அதிகமாக இருக்கிற தண்ணிக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது? நார்மல் லைன் செங்குத்து கோட்டை நோக்கி விலகி போகுது. இதுவே அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வரும்போது செங்குத்து கோட்டை விட்டு தூரமாக விலகி போகும். ஓகேங்களா? அடர்த்தி கம்மியாக இருந்துச்சுன்னா தூரமாக விலகி போகும், அடர்த்தி அதிகமாச்சுன்னா செங்குத்து கோட்டை ஒட்டி விலகி வரும். இதுதான் வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்.